ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஐயனார் துணை சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா சோழனும் நிலாவும் வந்து கவுன்சிலிங்க்கு கோர்ட்டுக்கு போகிறாங்க. போயிட்டு அங்கே 2 பேரும் உட்காந்துருக்குறாங்க. சோழன் வந்து நிலாவை பார்த்து கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நிலாவும் வந்து சோழனை பார்க்குறாங்க. உடனே சோழன் கேட்குறாரு, என்னாச்சுங்க, ஏன் எதனா வேணுமா அப்படின்னு கேட்கும்போது, தண்ணி எதனா குடிக்கிறீங்களான்னு கேட்டதுக்கு குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே சோழன் போயிட்டு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நிலாவுக்கு. நிலா குடிச்சிட்டு உடனே கொடுத்து விட்றாங்க. ஏதாவது மாற்றம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வக்கீல் கேட்பாரு. இல்லைங்க சார், எதுவுமே இல்லை, போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார் சோழன். உள்ளார பேசுகிறதுக்கு போகிறாங்க. இப்போ கவுன்சிலிங் கொடுக்குறவங்க வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா, ஏன் இந்த ஏற்கனவே நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா, மறுபடியும் நாங்கள் சொன்னதை பற்றிலாம் நீங்கள் யோசிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்குறவங்க கேட்பாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆன மாதிரி தெரியுது, சின்ன வயசாக தானே இருக்குது, லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணியிருப்பீங்க, இப்போது டைவர்ஸ் பண்ணிட்டா நீங்கள் சந்தோஷமாக இருந்தலான்ற அர்த்தம் இல்லை, இப்போ நீங்கள் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தான் டைவர்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்கலாமோ அப்படின்னு பின்னாடி யோசிப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சேர்ந்து வாழணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் உங்கள் ஈகோ விட்டு கொடுக்காது. தயவுசெய்து சேர்ந்து வாழறதுக்கு எதாவது ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் லவ் பண்ணவங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. இப்போ சேர்ந்து வாழறன்னு முடிவு எடுத்து நிறைய பேர் இப்போ சந்தோஷமாக தான் இருக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி யோசிக்கலாமே. சின்ன பசங்களாக இருக்கிறீங்க, ஏன் உங்கள் லைஃப்பை தொலைக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. எதுவாக இருந்தாலும் யோசித்து நிதானமாக முடிவெடுங்கன்றது சொல்லுவாங்க. கல்யாணம் ஆகி 1 வருஷம் கூட ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே எதுக்கு இந்த முடிவு எடுத்தீங்க? அட்லீஸ்ட் நீங்கள் டைவர்ஸ் வாங்குறதுனா கூட 1 வருஷம் ஆகும். சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கோர்ட்டு படி ஏறினாக்கா லைஃப்பில் எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க? இந்த விஷயத்தை உங்களால் தாங்கிக்க முடியலனா அதுக்கப்புறம் லைஃப்பில் வரப்போகிற ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. 2 பேர் பிடிச்சி தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே சோழன் வந்து சொல்வார், நான்லாம் பிடிக்கல, எனக்கு பிடிக்காதான் சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், நான் வந்து ஒரு டிரைவர், நான் ஒரு பொறுக்கி, அவங்க வந்து படிச்சிருக்கிறாங்க. உடனே சோழன் வந்து என்ன சொல்லுவார், அது இல்லைங்க சார், அது சரி வராது, எனக்கு டைவர்ஸ் தான் வேணும். ஏன்னா அவங்க பாவம், என்னால் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் எல்லா பொண்ணுங்கிட்டையும் காரில் வரவங்ககிட்ட பேசுவேன், அந்த மாதிரி தான் இவங்ககிட்டையும் பேசி தான் அப்படி தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னுடைய கல்யாணம் வந்து ஒரு ஆக்சிடெண்ட் தான், தற்செயலாக தான் நடந்தது. நாங்கள் 2 பேரும் ஒன்றும் மனசார ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, பிடிச்சி போய் நான் கல்யாணம் பண்ணலை, ஏதோ இன்சிடெண்ட்டு கல்யாணம் ஆகிடுச்சி, அவங்க அதை தான் விருப்பப்படுறாங்க. என் வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தகுதியான வீடு கிடையாது, இவங்க நிறைய படிச்சிருக்கிறாங்க, ஒரு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறாங்க, இவங்களுக்கு நான் லைஃப்பாக அவங்க பார்த்துக்குவாங்க, என்னால் அவங்க கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து கவுன்சிலர்கிட்ட சொல்லுவாங்க. இந்த கவுன்சிலிங்லாம் வேணாம் சார், நான் வந்து தெளிவான முடிவில் தான் இருக்கிறேன், எனக்கு விவாகரத்து வேணும், எனக்கு விருப்பம்தான், எனக்கு நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துருங்க எனக்கு. அதுக்கு உடனே கவுன்சிலிங் என்ன சொல்லுவாங்க, கவுன்சிலர் அதை கொடுக்குறவங்க என்ன சொல்லுவாங்க, நல்லா யோசிச்சுக்குங்க, உங்களோட முடிவு இதுதானா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நல்லா யோசிச்சிட்டோம், இதுதான் எங்கள் முடிவு அப்படின்ற மாதிரி வந்து சோழன் சொல்வார். நீங்கள் என்ன சொன்னாலும் என்னுடைய முடிவில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்ற மாதிரி சோழன் சொல்வார். நீங்கள் டைவர்ஸ் கொடுங்க, அவங்களுக்கு விருப்பம் அப்படின்ற மாதிரி எழுதி கொடுத்துருங்க, திருப்பி திருப்பி என்னால் கவுன்சிலிங் வர முடியாது அப்படின்ற மாதிரி சோழன் சொல்லிடுவார். கவுன்சிலிங் சொல்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, சரிங்க நீங்கள் கிளம்புங்க அப்படின்னுவாங்க. உடனே நிலா என்ன சொல்லுவாங்கன்னா, உள்ளே அப்படியே நல்லவர மாதிரி நடிக்கிறீங்க, என்ன உங்களுக்கு அப்படின்னு கேட்டதுக்கு, டைவர்ஸ் கிடச்சிட்டா நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இல்லையா, அதனால தான் நான் டைவர்ஸ் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலா கிட்ட சொல்வார். உடனே சோழன் வந்து கோபம் வருது வருது, இப்போ தான் கரெக்டான லைனில் போகிற சோழா, அப்படியே மெயின்டைன் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காரோடைய டோர் பேக் சைட் திறந்து விடுவார் நிலா உட்காரத்துக்கு. அவங்க அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ஓப்பன் பண்ணி உட்காருவாங்க. இந்த அடி எனக்கு வருதுடா பா அப்படின்ற மாதிரி போயிட்டு சோழன் வந்து கார் ஓட்டின்னு போவார். நேராக வீட்டுக்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சேரன் வந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாரு. என்னடா ஆச்சு, கோர்ட்டில் என்ன சொன்னாங்க அப்படின்னு. ஆமாம், நான் டைவர்ஸ்க்கு வாங்கிட்டேன் நான். உடனே சேரன் என்ன சொல்வார்னா, டேய் நிலா தானடா டைவர்ஸ் கேட்டுச்சு, நீ வாழணுன்னு தான்டா ஆசைப்பட்ட, நீ எதுக்குடா நான் டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு வந்தேன்னு சொல்லி அடுத்த செகண்டே சடனாக நிலா வந்து சோழனை பார்ப்பாங்க. உடனே சோழன் என்ன சொல்வார்னா, நான் மட்டும் தான் அவங்கள ஒய்ஃபாக நினைக்கிறேன், அவங்க என்ன ஹஸ்பண்டாக நினைக்கணும் இல்லையா, ஆரம்பத்துலேருந்து அவங்களுக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லை, டைவர்ஸ் வாங்கணும் தான் கேட்டிருந்தாங்க, இவங்களுக்கும் நிலாவுக்கும் டைவர்ஸ் தான் வேணுமானே அப்படின்ற மாதிரி வந்து சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்வார். என்னடா இவன் இப்படி பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற அவங்க அப்பா மறுபடியும் பேசுவாங்க. கவுன்சிலிங் போ, இங்கே போ, அங்கே போன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இழுத்து அடிப்பாங்க. அதனால தான் நான் டைரெக்டாகவே சொல்லிட்டேன், எனக்கு டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த இயரிங்லேயே வந்து டைவர்ஸ் கிடச்சிருன்னு சொல்லிட்டு சோழன் சொல்வார். டைவர்ஸ் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் யாரை வேணால் கல்யாணம் பண்ணிக்கலாம், உங்கள் அண்ணன் கூட உங்களுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாருன்னு சொல்லிட்டு சோழன் வந்து நிலாவை பார்த்து சொல்கிறாங்க. எனக்கு மாப்பிள்ளை பாருங்க நான் கேட்டேன்னா,
இல்லைன்னா நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சோழன் நிலாவை பார்த்து சொல்கிறாங்க. நான் யாருக்கிட்ட வேணால் கடலை போடலாம், எதை வேணால் பேசலாம், நீங்கள் உங்கள் லைஃப் பார்த்துக்கோங்க, யாரும் என்னை பற்றி எந்த கவலையும் பட மாட்டாங்க, நம்ம கல்யாண வாழ்க்கைலாம் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலாவை பார்த்து சொல்வார். இப்போ நீங்கள் ஹாப்பியா அப்படின்ற மாதிரி நிலாவை பார்த்து கேட்பாரு. ஒருவேளை நான் டைவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கலனா தான் நீங்கள் சோகமாக இருப்பீங்க, நான் தான் டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்போ நீங்கள் சந்தோஷமாக தானே இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து நிலாவை பார்த்து கேட்குறாரு. அதுக்கு நிலா முறைக்கிற மாதிரி ஒரு ஃபேஸ் காமிக்கிறாங்க. சரிண்ணா, நான் சவாரிக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. உடனே சோழன் பின்னாடியே போகிறாரு அவங்க அப்பா. சோழனுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிவிட்டு, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இவர் எதுக்கு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு சோழன் வந்து காரை விட்டு இறங்கி அவங்க அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அவங்க அப்பா என்ன கேட்குறாருன்னா, வீட்டில் என்ன தான் நடக்குதுன்னா, அதுக்கு சோழன் சொல்கிறாரு, எல்லாரும் தான் நடக்கிறாங்கன்னு, நான் கிண்டல் பண்ணல, நான் சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கேட்பாரு. என்ன டைவர்ஸ் கேட்குறேன்னு சொல்லிட்டு கோவமாக சொன்னியே, டைவர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கெல்லாம் கோவமே வரக்கூடாது சோழன் வந்து கேட்குறாரு. உன்னை பற்றி எனக்கு தெரியாது, நீ மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிற, எதுக்காக டைவர்ஸ் கொடுக்குறன்றது எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. நீ டைவர்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொன்னாக்கா, ஐயோ அப்படிலாம் கொடுக்காதீங்க, நான் வந்து உங்ககிட்ட வாழறேன்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவான்னு தானே நீ எதிர்பார்த்த அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவார். அதுக்கு இவன் சோழன் மனசுக்குள்ளே எப்படியே கண்டுபிடிச்சிட்டாருப்பா அப்படின்ற மாதிரி சோழன் நினைப்பார். இந்த பாரு, நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் நினைக்காது, அவள் இதுதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு நீ டைவர்ஸ் கொடுத்தா அவள் சந்தோஷமாக கிளம்பி போயிடுவா, அப்புறம் பின்னாடி அப்பா அம்மான்னு அழுதுன்னு வச்சுக்கேன், ஐயோ சாமி எனக்கு வாழ்க்கை கூட நான் வந்து உன்கிட்ட கேட்பான்னு எதிர்பார்க்காத, அதுக்கப்புறம் எல்லாமே விட்டுட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி வந்து சோழன்கிட்ட சொல்லுவார். இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது கேட்பாரு. நான் எவ்வளோ தான் போராடுறது, அவள் கொஞ்சம் கூட மாற்றிக்கவே மாட்டேங்கிறா, அதனால தான் இந்த வழியை ட்ரை பண்ணுறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லுவார். உடனே சேரன் வந்து நிலா கிட்ட கேட்பாரு, நிலா சாப்பிட்டு போறியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. சரி நீங்கள் சாப்பிட்றதானே நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. இப்போ சாப்பிட ஆரம்பிக்கும் போது பேசுவாங்க. என்ன பேசுவாங்கன்றது பார்த்தீங்கன்னா, நிலா இவர் சேரன் கேட்பார், கண்டிப்பாக சோழன் வந்து அப்படியேப்பா சொன்னார் டைவர்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, ஆமாண்ணா அப்படி தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. அவன் சொன்னது உனக்கு சரின்னு தோணுதாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் நிலாவை பார்த்து கேட்குறாரு. ஆமாண்ணா சரி தானே தோணுச்சு எனக்கும், ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லைப்பா, இந்த கல்யாணம் எப்படி வேணால் நடந்திருக்கலாம், ஆனால் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்வீங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் ஆசைப்பட்டதெல்லாம் சரியா தப்பான்றது எங்களுக்கு தெரியல, நீங்கள் சேர்ந்து வாழ்ந்துருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தோம். எனக்கு புரியுதுப்பா, உனக்கு இந்த வீடு பிடிக்கல, சோழன் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறான், நீ இந்த வீட்டில் இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது, ஆனாலும் நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம், நீ வந்ததுக்கப்புறம் தான்ப்பா இந்த வீடு மாதிரியே இருந்தது, எல்லாருமே எங்களை மதிக்க ஆரம்பித்தாங்க, எல்லாருமே சந்தோஷமாக இந்த வீட்டில் இருக்க ஆரம்பித்தோம், என்னதான் இருந்தாலும் சோழன் என் தம்பி, நான் அவனுக்காக சப்போர்ட் பண்ணுறேன்னு நினைக்க வேண்டாம், நீங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழ்ந்தால் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆசைப்பட்டேன். நீங்கள் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. சரி சோழனாவது டைவர்ஸ் கொடுக்க மாட்டான்னு பார்த்தா, கடைசியில் அவனே டைவர்ஸ் எனக்கு வேணும்னு இல்லை சொல்லிட்டு வந்திருக்கிறான். இப்போ கடைசியில் இப்போ அவனும் டைவர்ஸ் கேட்டு நிற்கிறான், அதான் ஒரு மாதிரியாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்வார். அப்படியே இன்றைக்கான எபிசோட் வந்து முடியுது. ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் கொடுத்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.